இங்க ஒரு மலையாள பையனுக்கு அவங்க காலேஜ்லயே படிக்கிற ஒரு தமிழ் பொண்ணு மேல லவ் வருது. இப்ப அந்த பொண்ணை ப்ரப்போஸ் பண்றதுக்காக தமிழ்ல இருக்க எல்லா லவ் மூவிஸையும் பார்த்துட்டு போய் அந்த பொண்ணு கிட்ட ப்ரப்போஸும் பண்ணிடுறாரு. என்னதான் அந்த பொண்ணு லவ் எல்லாம் பண்ணலன்னு சொல்லி துரத்தி விட்டாலும் அவர் விடாம அந்த பொண்ணு வீட்டை எப்படியோ கண்டுபிடிச்சு வீட்டு முன்னாடியே போய் நின்னுறாரு. இதை பார்த்து அந்த பொண்ணோட அப்பாவும் அந்த பையனை தனியா கூட்டிட்டு போய் ஒரு அரை அரைஞ்சு இனிமே வீட்டு பக்கம் வந்துடாருன்னு சொல்லி துரத்தி விட்டாரு. அடுத்த நாளே தான் அரை வாங்கின விஷயத்த அந்த பொண்ணு கிட்ட போய் சொல்ல அந்த பொண்ணு ஒரு சிம்பத்தினால அவங்க கூட இப்போ காஃபி குடிக்கிறதுக்காக போறா. அந்த பொண்ணுமே அந்த பையன் கிட்ட எங்க வீட்லயே ரொம்பவே ஸ்ட்ரிக்டா வளர்ப்பாங்க, என்னால ஒரு பானிபுரி ஷாப்புக்கு கூட தனியா போக முடியாதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அடுத்த நாளே அந்த பையன் பானிபுரி கடையை காலேஜ்க்கு கொண்டு வந்துடுறான். இதை பார்த்து அந்த பொண்ணுமே நமக்காக இவன் இவ்வளவு பண்றான்னு சொல்லி அவங்க கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறான். அப்போ அந்த பையனுமே இன்னைக்கு ஒரு நாள் போய் வெளியே சாப்பிடலாம், அவங்க வீட்டுல தெரியாதுன்னு சொல்லி கூப்பிட சரி அந்த பொண்ணுமே வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரியாம வெளியே போறான்னு சொல்லி அந்த பையன் கூட போய் வெளியெல்லாம் சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. அப்படி சுத்தி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பையன் கிட்ட இருந்து இந்த பொண்ணு நம்பருமே வாங்கிக்கிறா. அப்படி வீட்டுக்கு வந்ததுமே அந்த பொண்ணோட அம்மாவுக்கு காலேஜ்ல இருந்து போன் வருது, இந்த மாதிரி உங்க பொண்ணு இன்னைக்கு காலேஜ்க்கு வரவே இல்லைன்னு சொல்லி. இதை பத்தி அந்த அம்மாவுமே அவங்க பொண்ணு கிட்ட கேட்க இதை கேட்டு அந்த பொண்ணுமே இப்ப ரொம்பவே பயந்துடுறா. இப்ப இந்த விஷயத்த அந்த பொண்ணுமே அந்த பையன் கிட்ட சொல்ல இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பையனுமே வேற ஒரு ஆளை செட் பண்ணி நமக்கு தெரியாம தப்பா கால் பண்ணிட்டோம்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட சொல்லி சமாளிச்சாரு. ஆனா அடுத்த நாளே இவங்க இப்படி ஃபோர்ஜரி பண்ணது காலேஜ் ஃபுல்லா தெரிஞ்சு போயிருது.